அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 8 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ், அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.82, எக்ஸசைஸ் நம்பர் 6. Calculate the goodwill if it is to be calculated at 3 years purchases of the super profit method. அதாவது ஒரு கம்பெனியோட குட்வில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேசஸ் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. The firm started business with a capital of rupees 4 lakhs. அதாவது ஒரு பிஸ்னஸ் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து 4 லட்ச ரூபா முதல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்டட் வந்து 4 லட்சம். அடுத்தது the normal rate of earnings in the case of a business is 15%. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% அப்படின்னு அர்த்தம். அடுத்தது the firm earned rupees 74,000. அந்த firm வந்து ஒரு ப்ராஃபிட் டியூரிங் த இயர் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டாகவும் எடுத்துப்போம். இல்லை ஒரே ஒரு வருஷம் அப்படின்னும் போது வேற எதுவும் ஃபர்தராக வருஷம் இல்லாதனால இந்த ஒரு வருஷத்தை அப்படியே நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 74,000. இன்கேஸ் 1 more இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதில் ஒரே ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்டையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கம்பெனியோட குட்வில் எப்படி கண்டுபிடிக்கலாம், அண்டர் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் மூலமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபர்ம் earned rupees 74,000 as ப்ராஃபிட் டியூரிங் த இயர் அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் தான். அப்போ அந்த 74,000 நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 வந்து கால்குலேஷன் ஆஃப் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பெருக்கல் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இல்லை கேபிட்டல் இன்வெஸ்டட் பெருக்கல் நார்மல் ரேட் ஆஃப் இயர்னிங்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன்னா கொஸ்டினில் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதே பேட்டர்னில் நான் ஃபார்முலா வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ கேபிட்டல் இன்வெஸ்டட் வந்து கொஸ்டினில் த ஃபர்ம் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் rupees 4 lakhs, 4 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம எடுத்துப்போம். அதில் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 15% நம்ம கண்டுபிடிச்ச 4 லட்ச ரூபாயில் அப்படின்னா நமக்கு 60,000 ரூபா வரும். ஸோ இந்த 60,000 அப்படின்றது வந்து நார்மல் ப்ராஃபிட். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட்கான ஈக்குவேஷன் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கிட்ட ஒரு 74,000 இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் ப்ராஃபிட் ஒரு 60,000. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட் 60,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 14,000 இருக்கும். அந்த 14,000 அப்படின்றது வந்து சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம குட்வில் கால்குலேஷன் ஆஃப் குட்வில். ஸோ குட்விலோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கிட்ட வந்து 14,000 வந்து இருக்கு. அப்போ அந்த 14,000 வந்து நம்ம நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இஃப் இட் இஸ் டு பி கால்குலேட்டட் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேசஸ் ஆஃப் த சூப்பர் ப்ராஃபிட். அப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து 3 இயர்ஸ், அதை நம்ம எடுத்துப்போம். அப்போ கொஸ்டின்ல வந்து 3 இயர்ஸ் பர்ச்சேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 14,000 இன்ட்டு 3, 14,000 நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42,000 வரும். தட் இஸ் கால்டு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் ஆர் கம்பெனி. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.